ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் சோழன் இருந்துட்டு நிலா கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால சோழன் ரொம்பவே ஆசையாக வராரு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேரனும் பாண்டியும் பைக்கில் வராங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசனும் பல்லவனும் நம்ம நடேசனோட டெம்போவில் வராங்க. வரும்போது நடேசன் ஏதோ ஊர் திருவிழாவுக்கு மாதிரி ஆறு அடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நடேசன் உன்னை யார் ஏன் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் மருமக திரும்ப வீட்டுக்கு வரதா சொல்லிட்டா, அதனால் நானும் ரொம்ப சந்தோஷமாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் என்ன உங்கள் அப்பன் ஜம்மதத்தோடவா வீட்டுக்கு வர திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு போனையா? ஆனால் அதை விட்டுட்டு நீ என்னடனாக்க ஏதோ லோடு ஏற்றிட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி ஆறு அடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் எந்திரிச்சிட்டு போகிறாங்க. வசமாக மாட்ட போகிறவன்னா பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சொல்லி வாய முடியல, என்னடா இது வண்டி சத்தம் நம்ம வீட்டு முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் லைட் போட்டுட்ருக்காங்க. முதல்ல நம்ம இந்த வீட்டு முன்னாடி நிற்கக்கூடாது, வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் தூரமாக போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எல்லாத்தையும் அந்த வீட்டு பக்கத்தையும் எடுத்துகிட்டு தூரமாக போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா மனோகர் இருந்துட்டு எல்லா லைட்டையும் போட்டுட்டு வெளியே பார்க்குறாங்க. வெளியே யாருமே இல்லை. தேன் இருந்துட்டு எவனாச்சும் ரோட்டில் போகிறவன் அடிச்சுட்டு போயிருக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தேனு இவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருந்தது, ஆனால் இப்போ வண்டியை காணோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா சுற்றியும் முற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே யாருமே இல்லை. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா சோழன் இருந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லுங்க, அவர் போயிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது எங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன் இருந்துட்டு மனோகரை கூட்டிகிட்டு உள்ளே கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா எனக்கும் வண்டி சுத்தம் கேட்டதுனால தாங்க நானும் வந்தேன். ஆனால் வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லைல்ல, விடுங்களாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி தேனை விட முடியும்? முதல்ல கேட்டு சவ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுக்குங்க கேட்குறீங்க, அங்கே தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டெல்லாம் போயிட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, டேய் எனக்கு தும்பல் வர மாதிரி இருக்குடா, டேய் தயவு செஞ்சு தும்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியும் வேறு வழி இல்லாமல் தும்ப போகிறாங்க. அவன் தும்பி மறுபடியும் அவருக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுனால நம்ம சோழனே அதை அடைச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போய் கேட் போட்டுட்டு வந்துடுறாங்க. கதவையும் நல்லா லாக் பண்ணிவிட்டு சாவியும் கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி இதுக்கும் நிலாவோட ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சோழன்கிட்ட ஆல்ரெடி நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த மடப்பையிலோ ஆன் அடிச்சுட்டு வந்ததுனால அப்பாவும் அம்மாவும் முழிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாரோ வர மாதிரி இருக்குது, நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி பேசிகிட்டு இருந்தா அவளும் முழிச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை தேனு வீட்டு முன்னாடி என்னடனா ஆறு அடிச்சிட்ருக்காங்க, இவ வேறு ஊருக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டா. ஏற்கனவே திருவண்ணாமலையில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது இதை விட பெரிய லெவலில் பாதுகாப்பெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருந்தோம். அங்கேருந்தே அந்த சோழன் பையன் நிலவை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் இது சென்னையே, அவன் ஈஸியாக நிலவை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் நடக்காதுங்க, இவெல்லாம் அப்படியெல்லாம் போக மாட்டாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு சாவியை நம்மக்கிட்டே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லைட்டெல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாரோ ஆர்ன் அடித்ததுனால தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தேகம் வெளியே வந்திருக்காங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நிலா, அவங்க தூங்கினதுக்கு அப்புறமாவே நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? வேணா நான் ஒன்று உங்கள் அப்பா முன்னாடியே கூட்டிகிட்டு வரட்டுமா? அந்த ஆணியெல்லாம் நீங்கள் பிடுங்க தேவையில்ல, நான் சொல்கிற போதே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சரி நிலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவும் அவங்க அப்பா லைட்டாலாம் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அமைதியாகவே இருக்காங்க. மனோகர் இன்னும் சந்தேகம் தீரவே இல்லை. தேனி இருந்துட்டு அவள் ஏதோ சும்மா வர முடியாதுன்றதுனால தாங்க அவள் அப்படி சொல்லிட்டா.
கண்டிப்பா அவ உங்க மேல பாசமா தான் இருக்கா. அதனால கண்டிப்பா சென்னைக்கு வருவா. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி சமாதானம் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அப்படின்ற மாரி சொல்ல வராங்க. "நிலா அப்படி பண்ற பொண்ணு இல்லங்க. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. பேசாம தூங்குங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரி அப்பா, அம்மாவோட சத்தம் இல்லன்னு சொல்லிட்டு, நிலாவும் அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளிய வந்து பார்க்குறாங்க. கதவு எல்லாமே லாக்ல இருக்கு. சாவியும் போய் பார்க்குறாங்க. சாவிய அவங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால சோழனுக்கு வந்து கால் பண்றாங்க. அப்பா கேட்டெல்லாம் சாத்தியிருக்காரு. "எங்க கதவ ஏன் சாத்திட்டு போயிட்டாரு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "சரி நிலா, இப்ப என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சு, "பின்பக்கம் கதவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இருக்குங்க. நீங்க அந்த வழியா வாங்க. நானும் அந்த வழியா வந்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. பின்பக்கம் வந்து லாக் பண்ணாம போயிட்டாங்க. அதனால நிலா ஈஸியா அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அவங்களால அந்த காம்பவுண்ட் சுவர எட்ட முடியல. அதனால சோழன் இருந்துட்டு, "அங்க ஒரு ட்ரம் இருக்கு பாருங்க. அது மேல ஏறிவாங்க." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. சேரனெல்லாம் அங்க நின்னுக்கிட்டு, "நிலா பாத்தும்மா, பாத்தும்மான்னு" சொல்றாங்க. "என்னங்க இது? இவங்கலாம் வந்திருக்காங்க. அது பெரிய கதை. நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க ஏறி வாங்க." அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. நிலாவையும் அங்கேருந்து சேஃபா கீழ தூக்கி இறக்கி விட்டுர்றாரு நம்ம சோழன். அதுக்கு அடுத்ததா, "நீங்கலாம் எதுக்காக வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உங்கள கூட்டிட்டு வர தான் நான் சொன்னேன். எனக்கு பாதுகாப்பா இருக்கறதுக்காக இவங்க எல்லாரும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. அந்த ஹார்ன் அடிச்சவரு இதோ நிற்கிறாரு இவர் தான்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "எல்லாம் உங்களால தான் இல்லை?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு நடேசனம் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பேசிகிட்டு இருந்தா நியாயமே இல்லை, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேரன் மட்டும் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்காரு. "அண்ணா என்னாச்சுன்னு வாண்ணா போகலான்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்லைடா, என்னதான் இருந்தாலையும் இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்துருக்காங்க நிலாவை. அவங்க முன்னாடியே அவங்க வீட்டில் இருந்து எப்படிடா நிலாவை கூட்டிகிட்டு போக முடியும்? பேசாமல் நிலாவோட அப்பாவை எழுப்பி அவர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்களா? அப்புறம் அவர் வெட்டு குத்து போலீஸ் ஸ்டேஷனு அப்படின்னு சொல்லிட்டு போவார். அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரீங்களா? ஐயோ வேணாண்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்ன பேசாமல் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாரையுமே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா இருந்துட்டு சோழன் கையை பிடிச்சும்போது செ திருவண்ணாமலையில இருந்தும் சோழனரோட ஹெல்ப்பால் தான் வந்தது. அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.